நாங்கெல்லாம் போனோம், இங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்தோம், இவன் அங்கே நின்னா அது மெதுவாக வந்துச்சு, இவன் வந்து வச்சு அடித்து தூக்கிட்டான் அப்படின்ற மாதிரி இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இதெல்லாம் அவங்க கேட்குறவங்க எல்லாமே இப்படியே உட்காந்து இப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, சுற்றி ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இந்த கன்வர்ஷன் தான் வந்து ஆக்டிங்காக வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து நான் இப்போ நீங்கள் கேட்ட விஷயத்தை தாண்டி இது வந்து இதை தான் சொல்கிறாங்க. வேட்டைக்கு போகிறது தான் இல்லை இல்லை. இப்போ என்னன்னா இவங்க வந்து என்னன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் அது. அப்போ அதுதான் உங்களுக்கு இதாகும். இல்லை புரியுது 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 இல்லை புரியுது இல்லை, அதுவும் உண்டு. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த 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 எக்ஸ்பிரஷனில் வந்து எல்லாமே அடக்கும். ஆனால் ஏன் மனிதனுக்கு ஏன் வந்து ஒரு ரொம்ப டஃப்பான விஷயம் தான் பதியும். ஒருத்தர் 4 வெட்டினா படத்தை பார்ப்பான். படம் ஆமாங்க, படம் சூப்பர் படம், வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டாக இருக்குது அப்படின்ட்டு. அந்த மனிதனுக்கு வந்து எப்படின்னா ஆக்ஷன் பிளாக்கு தான் ரொம்ப பிடிக்குது அவனுக்கு. ஒரு மென்மையான எல்லாம் தூங்கிடுறான். இப்போ சத்யஜித் ரே பதேர் பாஞ்சாலி பாருன்னா தூங்கிடுவான். அது 1954 எடுத்த போகிற இந்தியன் ஃபிலிம் ரெக்கார்டு அது. சத்யஜித் ரே யாருக்கு தெரியும்? சத்யஜித் ரே யாருங்கன்றான் காலேஜில் போய் கேட்டா, மியூசிக் டைரக்டரான்றான். டே இந்தியன் சினிமாவில் முக்கியமான ஆள்டா.